கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வருஷம்னு சொல்ல முடியாது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 20 இயர்ஸ் பேக்லாம் வந்து ஒரு பேச்சாளர்களுக்கு, மேடை பேச்சாளர்களுக்கு நெறைய மரியாதை இருந்த டைம். மரியாதை இல்லையான்னு கேட்குறீங்கன்னா, தெரியல. எனக்கு அந்த அளவுக்கு இருக்கிற மாரி எனக்கு பர்சனலா ஒப்பீனியன் இல்ல. அந்த டைம்லலாம் நெறைய மரியாதை இருந்துச்சு. நெறைய பேர் அத அவங்க பேசுறவங்கள ரொம்ப மரியாதையா பார்த்தாங்க. ரீசென்ட் டைம்ஸ்ல ஸ்டேஜ் ஸ்பீச்சுங்கிறது வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலாவும் மாறுது. சில பேர் வந்து அது ஒரு கமர்ஷியலான ஃபீல்டா மாத்துனதுனாலயா என்னன்னு எனக்கு தெரியல. பட் மேடை பேச்சாளர்களோட மிகப்பெரிய ரோல்னு நான் பார்க்கறது வந்து, எல்லாராலையும் எல்லா புத்தகங்களையும் படிக்க முடியாது. நெறைய சிறப்பான புத்தகங்கள்லாம் இருக்கும். நெறைய பயங்கரமான மோட்டிவேஷன்லாம் இருக்கும். ஆனா நம்மளால அதெல்லாம் எடுத்து படிச்சு ஒரு பொறுமையா உட்கார்ந்து ரீட் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இப்ப நெறைய பேர்கிட்ட குறைஞ்சிருச்சு. ஸோ அதெல்லாம் ரிமைண்ட் பண்றதுக்கும், அதெல்லாம் எடுத்து நமக்கு சொல்றதுக்கும் இருந்த ஒரே துறைங்கிறது அது வந்து மேடை பேச்சாளர்கள் மட்டும்தான். அதுல எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்சவங்கன்னு பார்த்தா, சுகிசிவம் ஐயாவை சொல்லலாம். அதுக்கு முன்னாடி தென்கட்சி கோஸ்வாமிநாதன் சார். அதுக்கப்புறமா ரீசெண்ட் டேஸ்ல வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் அதிகமா நான் ரொம்ப பார்த்தது அப்படின்னா, கோபிநாத் நீனான கோபிநாத் இருக்காரு. அவர் வந்து நல்ல மோட்டிவேஷன் நிறைய மேற்கோள்கள் காட்டி லைஃபுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய சொல்லுவாங்க. ஸோ மேடை பேச்சாளர்களில் இப்போ இருக்கிற ஃபீல்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் அதை இன்னும் நிறைய புக் படித்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டு முக்கியமான கருத்துக்களை நிறைய பேரோட ஷேர் பண்ணாங்க அப்படின்னா திருப்பி அந்த ஃபீல்டுக்கு ஒரு பெரிய மரியாதை கிடைக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். மேடை பேச்சுங்கிறது ஜஸ்ட் ஒரு காமெடியோ ஒரு கமர்ஷியலாவோ அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேரை லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ரீசெண்ட் டேஸில் தன்னம்பிக்கையை வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்க டயத்தில் இவங்க மாதிரி ஆட்கள் தான் ஏதோ ஒரு கிளிப்ஸ் பார்க்கும்போது டக்குன்னு அவங்களுக்கு ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன் கிடைக்கிற மாதிரியான விஷயங்களை கொண்டு வர முடியும். ஏன்னா தனிமைங்கிறது இப்போ நிறைய பேருக்கு ரொம்ப திணிக்கப்பட்ட ஒரு விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு. பெருநகரங்களில் வாழ்கிறவங்க நிறைய பேருக்கு, வேலைக்கு போகிறவங்க, ஐடி நிறுவனங்கள் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப ப்ரெஷரான மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் ஃபோன், யூடியூப், இன்ஸ்டா அப்படிங்கிறது மட்டும்தான் பெரிய சப்போர்ட்டாக ஒரு டைம் பாஸிங் விஷயமான அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதில் இந்த மாதிரியான மேடை பேச்சாளர்களோட நல்ல ஆழமான கருத்துக்களோட அவங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்ணும்போது இன்னும் அவங்களுக்கு லைஃப்பை பற்றின ஒரு நம்பிக்கை குறையாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால மேடை பேச்சாளர்கள் பழைய பேச்சாளரோட பதிவுகள்லாம் கூட இப்போ யூடியூப்ல நிறைய இருக்கு. நிறைய பேர் அதை ஷேர் பண்ணுங்க, நிறைய பேர் பார்க்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா எல்லாராலையும் எல்லா நேரத்துலையும் எல்லா புத்தகம் படிக்க முடியாது. புத்தக படிப்புங்கிறது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருது. முடிஞ்சா பண்ணுங்க. பட் இல்லைன்னா பேச்சாளர்கள் தான் நம்மளுக்கு இருக்க பெரிய ஹோப். அவங்க சொல்ற சில விஷயங்கள் இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் இருக்கான்னு நம்மளுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்குலாம் நிறைய புத்தகங்கள் இருக்கு. ஸோ அதனால புக்கு படிக்க ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா பேச்சாளர்கள் பேச்சை கேட்கவாது ட்ரை பண்ணுங்க. நம்மளுக்கு லைஃப்ல நிறைய விஷயங்களை நிறைய பெர்ஸ்பெக்டிவை ஓப்பன் பண்ணிவிடும். நீங்க புத்தகம் படிப்பீங்க அப்படின்னா நீங்க படிச்சதுல இருக்கிற சிறப்பான புத்தகம் என்னங்கிறத கமெண்ட்ல சொன்னீங்கன்னா மற்றவங்க படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.